இன்னைக்கு வந்து நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா கொண்டு போயிருக்கோம். ஏன்னா எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம லைன் பை லைன் படிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா. ஆனா இதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கும், நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்க தேவைப்படுற இடத்துல சில ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டு நம்ம லெசன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. இன்னைக்கு ஒரு என்டையரா அந்த 6, 7, 5, 4, 5, 6, 7 அது எல்லாத்தையுமே நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு போதும். நம்ம ஆல்ரெடி சாயில் அந்த மண் வளம் பத்தி பார்க்கும்போது, அக்ரிகல்ச்சர் பத்தி பார்க்கும்போதெல்லாம் வந்து அங்கங்க தேவையான தமிழ்நாடு கண்டென்ட்டையும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் இங்க வந்து நம்ம படிக்கும் போதே அந்த தமிழ்நாட்டு கண்டென்ட்டும் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கங்க டேட்டாஸா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அது பேர்டனா இருக்காது நமக்கு. ஓகே, இந்தியாவும் முடிச்சிட்டோம் தமிழ்நாடும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு அப்படிதான் நம்ம போறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன இந்த ப்ரிப்பரேஷன்றதுக்கு நடுவுல வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன தடைகள் மாதிரிலாம் வரும். எது வந்தாலும் நடப்பது நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு படிக்கணும்னு வச்சிருக்கோமா அதை படிக்கணும், அவ்வளவுதான். அன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் ரொம்ப சோகமா இருந்தாலும் அது நம்மளோட இது கிடையாது. அன்னைக்கு டேக்கு என்ன வச்சிருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் அன்னைக்கு நான் தேவையானதை படிச்சு முடிச்சிடணும், சோகமா இருந்தாலும் அன்னைக்கு தேவையானது என்னவோ என்ன ஸ்கெடியூல் பண்ணணுமோ அதை நம்ம படிச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் முடியாது, ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கான பிளான் போடுங்க. ரொம்ப நிறைய டேட்டாஸ் படிக்கணும், இன்னைக்கு இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் இதெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை முடிக்கலன்றதே நமக்கு டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி வேண்டாம். லிமிட்டடா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா எனஃப். அது படிச்சதை காலையில ஒரு தடவை படிக்கிறோம், மதியம் ஒரு தடவை ரிவிஷன் பண்றோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க சரிங்களா. ஸோ ஜியாகிரபிங்கிறத பொறுத்த வரைக்கும் புவியியல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அது ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் லெசனை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு ஓரலா அந்த டேட்டாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாம் மாறுது. அதனால புக் கண்டென்ட் என்னன்றத நம்ம மோஸ்டா அதுதான் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். அதனால அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 4th லெசன்ல வந்து வளங்கள் அப்படின்றத ஆரம்பிக்கும் கரெக்டா. அந்த வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வளங்கள்ல நிறைய வந்து எப்படி சொல்றது, பாறைகள்ல இருந்து உருவாச்சு, இந்த பாறை உடஞ்சது அந்த பாறை உடஞ்சது அப்படின்னு சொல்லி. சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாறைகள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாறைகள் அப்படின்னு சொல்லும்போது 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். சரி, 2 வகையா பிரிக்கிறாங்க. தீப்பாறைகள், உருமாறிய பாறைகள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா படிவு பாறைகள் சரிங்களா. இப்ப தீப்பாறைகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இக்னீஷியஸ் சொல்லுவாங்க. இக்னீஷியஸ்னாலே அதுக்கு அர்த்தம் இக்னி அப்படிங்கறதே அந்த லத்தீன் மொழி சொல் தான். என்ன அர்த்தம்னா தீ அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நம்ம எரிமலை எல்லாம் பார்த்திருப்போம்ல, எரிமலையில இருந்து அந்த மேக்மா அப்படிங்கிறது லாவா வழியா வந்து மேல அப்படியே செடிமெண்ட் ஆகும், அப்படியே வந்து உறைஞ்சு போகுது அப்படின்னா அந்த வகையில நமக்கு உருவாகிறது தான் இந்த தீப்பாறைகள். அப்படி உருவாகிறது அப்படியே மேலேயே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளிப்புற தீப்பாறைகள்னு சொல்லுவோம். ஊடுருவிய அப்படின்னா மேற்கொண்டு வெளியில வந்தது அந்த நெருப்பு குழம்பு திரும்ப உள்ள எங்கேயாச்சும் அப்படி ஊடுருவி உள்ள ஆழமா போகுது அப்படின்னா அது வந்து ஊடுருவிய தீப்பாறைகள். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எந்தெந்த பாறைகளுக்கு எந்தெந்த இதெல்லாம் உதாரணம் சொல்றாங்க அப்படிங்கிறது. வெளிப்புறம் அப்படின்னா பசால்ட், கருங்கல். பசால்ட்ன்றது நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம், மண் வளம் பார்க்கும்போது அந்த கரிசல் மண் இதுல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. சோ வந்து பசால்ட் அப்படின்றது கருங்கல் பார்த்துக்கோங்க. கிரானைட், டைரைட்ன்றது இந்த ஊடுருவிய தீப்பாறைகளுக்கு உதாரணம். நெக்ஸ்ட் பாருங்க படிவு பாறைகள். படிவு அப்படின்றது வந்து என்னன்னா செடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. செடிமெண்ட்ரி இந்த செடிமெண்ட் அப்படின்னாலே வந்து படியறது அப்படிங்கிறது தான் அர்த்தம், டைரக்ட் மீனிங் தான் சரிங்களா. இதுலயும் 3 வகை இருக்கு. உயிரின படிவம் அப்படின்னா ஆர்கானிக்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஆர்கானிக்னா உயிரின படிவ பாறைகள், ரசாயன படிவு பாறைகள், பௌத்திக முறையில படிவு பாறைகள். இது நான் இயற்கையா நமக்கு வந்து ரொம்ப நாள் அந்த நம்ம படிச்சிருப்போம், இந்த நதிகள் போகும்போது அங்கங்க செடிமெண்ட் ஆகுதுன்னு சொன்னா அந்த மாதிரி மணரா சேர்ந்து ரொம்ப வருஷமா அப்படியே இருக்கு, காத்துனாலேயோ இதனாலேயோ பயன்படாம இல்ல அந்த ப்ரெஷர் அதிகமா கொடுத்து உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா
அதை வந்து அந்த மாதிரி உருவாகிற பாறைகளை வந்துட்டு உயிரின பாறைகள்னு சொல்றோம். ரசாயன பாறைகள்னா ஏதாவது கெமிக்கல் அந்த மாதிரி நம்ம இது சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி முறையில உருவாக்குறது. பௌத்திக படிவுனா மெக்கானிக்கல் வெதரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உருவான பாறைகள்ல காத்து தண்ணி அந்த மாதிரி படும்போது சிலது இதுவாகி பள்ளம் பள்ளமா உருவாகி அது ஒரு பாறைகளாவே உருவாகும். இப்படி வர்றது பௌத்திக பாறைகள். சரிங்களா? இதுக்கு சாக் பட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டால்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு எக்ஸாம்பிள் இது. இது ஜிப்சம், அதுக்கு வந்து மணற்பாறைகள். சரிங்களா? அதுல தான் எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க கண்டென்ட். உருமாறிய பாறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் எக்ஸாம்பிளாவே வந்து தாஜ்மஹாலை சொல்லலாம். ஒயிட் மார்பிள்ல செஞ்சிருப்பாங்க இல்லையா, இந்த தாஜ்மஹால் தான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல 2 டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மல், டைனமிக். தெர்மல் அப்படின்னா அதான் ஹீட் புகுந்து ஹீட்னால அந்த பாறைக்கு ஒரு மாற்றம் வருது அப்படின்னா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இயக்கம் அப்படின்றது டைனமிக். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரானைட். கிரானைட்ல இருந்து உருவாகுறது வந்து ஜெனசிஸ்ன்னு சொல்றோம். அதாவது என்னன்னா இந்த தீப்பாறைகள் இருக்குல்ல, இந்த தீப்பாறைகள் வந்து உருமாறிய பாறைகளா வர்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் வந்து ஜெனசிஸா மாறும். இதுல அந்த வெப்பம் உருவாற்றனால ஆகுறது. நெக்ஸ்ட் இந்த மணற்பாறைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயக்க இது மூலயமா வெண்கற் பாறைகளா மாறுது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு உருமாறுறது. இதுல இருந்து இதுக்கு மாறுது. இது வந்து தீப்பாறைகள், இது வந்து செடிமெண்ட்ரி அந்த படிவு பாறைகள். இதுல இருந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இப்ப பாறைகள் அப்படின்னா இதுதான் பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரிங்களா? பாறைகள்னா 3 வகையா பிரிக்கிறோம். அந்த 3 வகையில இருக்கக்கூடிய டைப்ஸ், அதோட எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம். எந்த பாறைக்கு எது உதாரணம் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, ஓகே. இப்ப நம்ம வளங்களுக்கு போலாம். வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற முக்காவாசி இது ஒரு கரண்ட் இந்த மாதிரியான எல்லாமே வந்து இந்த வளங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்ப என்னென்ன வகையான வளங்கள்லாம் இருக்கு, இந்த குறிப்பிட்ட இந்த வளங்கள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா படிக்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளங்கள் என்னென்ன எப்படி உருவாகுது அது இருந்தாலுமே இதோட அமைவிடம், அதுக்கான மையம்லாம் இருக்கும்ல, மையம்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் கொஸ்டின் ஏரியா ஆக்சுவலா சொல்ல போனா. சரிங்களா? ஓகே, டோருக்கு பாத்தீங்களா இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம், ஜியாலஜிக்கல் சர்வேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்பூர். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பின்னாடி இன்னொரு இடத்துல வரும்போது பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்ல இருக்கு. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரங்க பணி அமைச்சகத்திட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கொண்டு வந்தது 1957. சரிங்களா? இது சும்மா இந்த எது எது எங்கெங்க இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க போதும். ஓகே, இப்ப கனிம வளங்கள், கனிமங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இதை 2 வகையா பிரிக்கிறோம். உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். உலோக கனிமங்கள், அலோகங்கள். சரிங்களா? இதுதானே நமக்கு மினரல் ஓர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. உலோக கனிமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் சொல்றாங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இருக்கிற பொருள்கள்லாம் என்னன்னா நம்ம வந்து உலோக கனிமங்கள்னு சொல்றோம். இதுல இருந்து நமக்கு எதெல்லாம் பயன்படுது, எதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில முறைக்கு அதிக பயன்படுத்துறோம், இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு எதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்பு தாது, அயன் ஓர்னு சொல்லுவோம்ல, இது வந்து எதுல இருந்து உருவாகுதுன்னு பாருங்களேன். தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுகிறது. அயன், நம்ம இப்ப பயன்படுத்துற அயன் கண்டென்ட் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீப்பாறைகள், உருமாறிய பாறைகளோட கலவை, அது கலந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும் இல்லையா, அதோட இதுல இருந்துதான் நமக்கு இந்த இரும்பு தாது கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இதுல முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேமடைட், மேக்னடைட்னு சொல்லுவாங்க. இதுல 4 டைப்ஸ் இருக்கு. இது இருக்கு பாருங்க, மேக்னடைட், ஹேமடைட், போதைட், லைமனைட், சிடரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அயனோட வேற வேற வகைகள்.
எதை வச்சு வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அது எது எதுக்கெல்லாம் பயன்படுது, அந்த முறையில தான் இதை வந்து இந்த இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. இந்த மேக்னடைட், ஹேமடைட், கோத்தடைட், லைமடைட், சிடரைட் இதோட இது ஏன் பாத்துக்கணும்னா இந்த பர்சன்டேஜ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர்டர் பண்ணுங்க, எதுல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கோ, இரும்பு சத்து அதிகமா இருக்கோ அதை வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா, பாத்துக்கோங்க. இதுல எந்தெந்த மாநிலம் வந்து அதிக உற்பத்தியாளர்களா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஜார்க்கண்ட், இங்க இருக்கக்கூடிய ஒடிசா. ஜோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அயனுக்கு ஜோ. ஓகேவா, ஜோனா ஜே வந்து ஜார்க்கண்ட், ஓ வந்து ஒடிசா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, தமிழ்நாட்டுல அயன் இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, நெல்லை இந்த பகுதிகள் எல்லாம் இது வந்து அதிகமா நம்ம உற்பத்தி செய்யறோம். ஓகே, சரி. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்னு சொல்லுவோம்ல, செயில், அதுதான் வந்து அதிகமான இரும்பு சம்பந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து மேற்பார்வை பார்க்கறது இவங்க தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க மாங்கனீஸ். மாங்கனீஸ் எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருமாறிய பாறைகளில் தான் அதிகமா காணப்படுது. மெட்டாமார்பிக் ராக்ஸ்ன்னு சொன்னோம்ல, அங்க அது சொல்லல, செடிமெண்ட்ரி சொன்ன மாதிரி உருமாறிய பாறைகள் அப்படின்னா மெட்டாமார்ப்னு அர்த்தம், உருமாறுறது அப்படிங்கிறது அதுக்கு ஸ்ட்ரைட் மீனிங். ஓகே, அந்த மாதிரி உருமாறிய பாறைகள்ல தான் இந்த மாங்கனீஸ்ங்கிறது அதிகமா காணப்படுது. இந்த மாங்கனீஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் மாதிரி பொருள்கள், எஃகு இருக்கு பாருங்க, இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவையை உற்பத்தி பண்றதுக்கு இந்த மாங்கனீஸோட தேவைங்கிறது அதிகமா இருக்கு. சரிங்களா, உதாரணத்துக்கு 1 டன் எஃகு நமக்கு இரும்பு எஃகு வேணும், அயன் ஸ்டீல் வேணும் அப்படின்னா நமக்கு 10 கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுது. இது ஒரு கொஸ்டின் தான். ஓகே, சோ நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. ஆல்ரெடி சுரங்கம் வந்து நாக்பூர்ல இருக்குன்னு சொன்னோமா, மைன்ஸ்ன்னு சொல்லுவோமா, மைன்ஸ், மாங்கனீஸ் இது ரெண்டும் எங்க இருக்கா, நாக்பூர்ல இருக்கு. சரிங்களா, என் வரும் நாக்பூருக்கு, இந்த மாங்கனீஸ்க்கு எம், மைன்ஸ்க்கும் எம்னு வரும். சரிங்களா, இது நம்ம லாஜிக்கா வேற ஏதாச்சும் ஷார்ட்கட்னாலும் வச்சுக்கலாம். சுரங்கத்துக்குள்ள மாங்காய் எடுக்க போகும்போது நாகப்பாம்பு பார்த்து பயந்துட்டு வந்துட்டாங்க. எதுவோ ஒண்ணு நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டா சரிதான். ஓகே, இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது பெரிய நாடா இருக்கு இந்த மாங்கனீஸ் உற்பத்தியில. சரி, தாமிரம். தாமிரம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த அயன் நமக்கு தெரியும், அது கடினத்தன்மையா இருக்கும். மாங்கனீஸும் பாக்குறதுக்கு கடினத்தன்மையா இருந்தாலும் கொஞ்சம் உடைக்கணும் போது இலகுவா தான் நமக்கு இருக்கும். தாமிரம் நல்லாவே இலகுவா இருக்கும். நம்ம எந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரினாலும் நம்மளால இதை மாத்திக்க முடியும். ரொம்ப இயர்லி பீரியட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, தாமிரத்தோடைய பங்கு. காப்பர்ன்றது அது ஒரு அயன் ஏஜ் மாதிரி, காப்பர் ஏஜ்னே ஒரு இது இருக்கு மக்கள் வாழ்ந்த நாகரிக முறைகள்ல. சரிங்களா, இது வந்து நெகிழும் தன்மை உடையதா இருக்கிறதுனால ஈஸியா எந்த வடிவத்துக்கு வேணாலும் மாத்திக்கலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாமிரத்தோட துத்தநாகம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு பித்தளை கிடைக்கும். தாமிரத்தோட துத்தநாகம் சேர்ந்துச்சுன்னா பித்தளை கிடைக்கும். அதுவே நம்ம தகரத்தோட சேர்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வெண்கலம் கிடைக்கும். சரிங்களா, இதோ இருக்கு பாருங்க, வெண்கலம் கிடைக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம், அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த இது வயரிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருப்போம், உள்ள அதிகமா என்ன கொடுத்திருப்பாங்க, காப்பர் தான் கொடுத்திருப்பாங்க. மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள் இதெல்லாம். சரி, ஓகே. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, சுரங்கத்துறைக்கு கீழே, அமைச்சகத்துக்கு கீழே, மினிஸ்ட்ரிக்கு கீழே. இங்க அதிகமா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். தாமிரபரணியில இருந்து ராஜஸ்தான் வராரு, தாமிரபரணிக்கு ராஜஸ்தான் ராஜா வராரு. சரிங்களா, நம்ம அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மாங்கனீஸ். ஓகே, இங்கேயும் ஒண்ணு வருமே, இந்தியால உற்பத்தி ஆகக்கூடியது இது இருக்கு பாருங்க, ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் வந்து சாரி ஒடிசா, கர்நாடகா. ஒடிசா, கர்நாடகா. ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒடிசா, கர்நாடகா இது மாங்கனீஸ்க்கு. சரிங்களா, மாங்கனீஸ் அதிக உற்பத்தி பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா, கர்நாடகா. ஓகே,
நான் ராஜஸ்தான் இது வந்து தாமிரபரணி ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பாக்சைட். பாக்சைட் ஓர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, பாக்சைட்ன்றது வந்து ஒரு பிரெஞ்சு வார்த்தை. சரிங்களா, லே பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லே பாக்ஸ் இந்த வார்த்தையில இருந்து எடுத்ததுதான் அந்த பாக்சைட் ஓர் அப்படிங்கிறது. சரிங்களா, இது வந்து என்னன்னா, நம்ம நிறைய அலுமினியத்தோட தேவைகள் நம்ம பார்த்திருப்போம். இப்ப ஏரோப்ளைன் மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அலுமினியம் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆனா அலுமினியம்ங்கிறதே பாக்சைட்ன்ற ஓர் தாதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் அந்த அலுமினியம். சரிங்களா, கனிமம். சரி, இது எங்க காணப்படுது பாக்சைட்னு பார்த்தோம்னா, சரளை மண் காணப்படக்கூடிய இடத்துல புவியோட மேலோட்டத்துல இருந்தே நமக்கு அதிகம் லைட்டா கொஞ்சம் இது பண்ணாலே நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பாக்சைட்ன்றது. அலுமினியமானது விமான கட்டுமானங்களை அதிகம் பயன்படுத்துறாங்க. பாக்சைட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா, குஜராத் இதுதான் மேஜரான ஒரு இதுவா இருக்கு. ஒடிசா, குஜராத். ஓஜி, சரிங்களா, ஒரிஜினல் பாக்சைட். ஏன்னா அலுமினியம் அதுல இருந்து கிடைக்கிறது. அப்ப ஒரிஜினலா இருக்கிறது எது? பாக்சைட். இப்பெல்லாம் ஓஜினா ஒரிஜினலுக்கு ஓஜின்ற டேர்ம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான். சரிங்களா, ஓகே. தென் அங்க நம்ம இரும்புக்கு என்ன பார்த்தோம்? பார்த்தோம், ஜார்க்கண்ட், ஒடிசா. மாங்கனீஸ்க்கு வந்து ஓகே அப்படின்னு பார்த்தோமா. தாமிரம்க்கு தாமிரம் ராஜா. பாக்சைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஓஜி. சரிங்களா, இந்த நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. இதுவும் அதோட ரிலேட் ஆகி வந்துருச்சு. ஒடிசா அப்படிங்கிறது இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1981. சரிங்களா, ஓகே ஃபைன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகம் சார்ந்து எது இதெல்லாம் இருக்கு 4 வகை பார்த்துட்டோம். இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், இப்ப பாக்சைட். சரிங்களா, ஓகே ஃபைன். அடுத்து அலோக கனிமங்கள் பார்க்கலாம். அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லும்போது மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே வரும். சரிங்களா, ஓகே. மைக்கா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து ஓல்டு ஏன்ஷியன்ட் பீரியட்ல வந்து மருத்துவத்துக்கே பயன்படுத்திருக்காங்களாம் மைக்கா அப்படின்றது. சரிங்களா, ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இதுக்கும் அதோட தன்மைகள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி பார்த்தா மைக்கா ரொம்ப மெலிசா இருக்கும். ஈஸியா அதை ஷீட்டா நம்ம பிரிக்கலாம். சரிங்களா, இதுல வந்து அபாரக் வகை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மைக்கா. அபாரக் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல பெஸ்ட் மைக்கா. மைக்கால பாத்தீங்கன்னா ஒளி புகும் தன்மை நிறையவே இருக்கு. சரிங்களா, ஒளி புகும் தன்மைங்கிறது நிறையவே இருக்கு. அதே மாதிரி இது மின் காப்பான்கள், மின் கடத்திகள் கிடையாது, மின் காப்பான்கள். ஈஸியா உள்ள விடாது கரண்ட. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். லைன் பை லைன் படிக்கிறது விஷயம் கிடையாது. இவ்வளோ பேராகிராஃப்லயும் எது தேவை அந்த கீ பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான். ஏஆர் மைக் பிடிச்சு பாடினாலே செமையா இருக்கும். சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஆர்னா ஏஆர் ரஹ்மான். ஓகே ஓகே. இது வந்து என்னது? மைக்கா. ஓகே. சுண்ணாம்பு கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சுண்ணாம்பு கல் எப்படி உருவாகுதுன்னா கால்சியம் கார்பனேட்ல இருந்து கிடைக்குது. கரெக்டா, சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். கால்சியம் கார்பனேட் அதுல இருந்துதான் நமக்கு சுண்ணாம்பு கல்ங்கிறது கலவையா கிடைக்குது. இந்த சுண்ணாம்பு கல்ல என்னென்னலாம் இருக்கும்னா கொஞ்சம் சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ் மற்றும் கந்தகம் இதெல்லாம் கலந்ததான் இந்த சுண்ணாம்பு கல் இருக்கும். சரிங்களா, எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, இது அந்த கனிமங்களோட வகைகள். சரிங்களா, உலோகம்னா என்ன? இரும்பு அற்றவை அப்படி இரும்பு தாது, மாங்கனஸ், நிக்கல், கோபால்ட் அந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலயே வந்து தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இதுவும் ஒரு பக்கம் வரும். சரிங்களா, இதெல்லாம் உலோகம். உலோகம் அல்லாத கனிமங்கள் அதான் அலோகம்னு சொல்லுவோம்ல. மைக்கா, உப்பு, இப்பதான் மைக்கா பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா, கருங்கல், சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் உலோகம். உலோகம் அல்லாத அலோகத்துக்கு. ஆற்றல் கனிமங்கள்ல நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. சரிங்களா, ஓகே. இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு, இதுக்கு என்னன்னா கர்நாடகா, ஆந்திரா. சரிங்களா, சுண்ணாம்பு